இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மண்டபத்துக்கு வந்ததே உன் பொண்டாட்டிய கொல்ல தாண்டா. நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். அந்த மாயா என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப கொல்லவும் பாக்குறாளா? அவளை விட்டு வச்சா இனிமே என் பொண்ணுக்கு தான் ஆபத்து. அவளை இன்னைக்கே நான் தீத்து கட்டிடுறேன். அத்தா இருங்க, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவ போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கா. அவ மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்கும். அவளை சீக்கிரம் வெளியே வர முடியாது. எப்படியோ மாப்பிள்ள, ரேவதிக்கு வந்த ஆபத்து கடவுள் புண்ணியத்தில் விலகி போச்சு. இப்ப அந்த மாயாவும் உள்ள இருக்கா. ரேவதிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏட்ட சுட்டது யாருன்னு கண்டுபிடிக்க போய் தான் எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. பாட்டிய தேவையில்லாம விசாரணைன்ற பேர்ல ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் மாயா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் பாட்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதைத்தான் சின்னத்தை உங்ககிட்ட இட்டு கட்டி சகல பாட்டியை வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. சின்னத்த கரெக்டு தானே? அவங்களுக்கு எப்ப பாரு சகலைய போட்டு கொடுக்கலனா தூக்கமே வராது. மாப்பிள்ள, நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. இவதான் உங்களை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கா. பரவாயில்ல அத்தா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. சரி மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். எப்படியோ மாப்பிள்ள, எங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. பாட்டி தப்பு பண்றவங்க இல்ல, எப்பவும் நேர்மையா உண்மையா இருக்கிறவங்க. அவங்களை எல்லாம் போலீஸ் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பாட்டியை இப்பவே பார்க்கணும் போல இருக்குப்பா. நம்ம எல்லாரும் போனா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்பா, பாட்டியை பார்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, பாட்டி வீட்டுக்கு போலாம். சரிம்மா, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா போவோம். என்ன மாப்பிள்ள, அம்மா போய் பார்த்துட்டு வரலாமா? போலாம் அம்மா. வாங்க. வெளியில விட்டுட்டாங்கன்னு சின்ன மாப்பிள்ள சொன்னாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா? ஆமையா, தப்பு நாம ஒண்ணும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அங்க நம்மள வச்சுக்க போறாங்க? ஏட்டு சண்முக விஷயத்துல நாம எந்த தப்பும் பண்ணலையா. அதுவும் இல்லாம வேற உண்மையான குற்றவாளிய போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன எதுக்கே அங்கே வச்சிருக்க போறாங்க? அதனாலதான் நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். பாட்டி, நீங்க ஒரு அயல் லேடி. உங்க தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாம் நாங்க உங்ககிட்ட கத்திக்க வேண்டிய விஷயம். அக்கா, அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்களா? ஏய், அது என்ன ஒரு நாள்ல சரியாகிற கோவமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க கோவம் குறையும். அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? பாட்டி வீடும் நம்ம வீடு தானே. இங்க உனக்கு என்ன குறைச்சல்? சொல்ல போனா நம்ம வீட்ல இல்லாத சுதந்திரம் உனக்கு இங்க இருக்கு. அத நீ என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. ஒரே இடத்துல நம்ம 4 பேரும் ஒன்னா இருந்து பழகிட்டோம். இப்போ தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சிறப்பு. எதுக்குடா அவனே இந்த மாலை மரியாதை ஆர்ப்பாட்டம்? என்ன இப்படி கேட்டீங்க? யார் வரதுன்னு வெளியே தெரிய வேணாம் அந்த ஊருக்கு. முக்கியமா அந்த சாமுண்டீஸ்வரிக்கும் டிரைவர் பயலுக்கும் தெரிய வேணாம். அதுக்கு தான் இதெல்லாம். ஒரு மஜாதா.
நீ சொல்றதும் சரிதான் மவனே. நான் வெளியில வர்றது அவங்க வயித்துல புளிய கரைக்கணும். எப்போ என்ன நடக்குமோங்கிற பீதியில அவங்க இருக்கணும். காளியம்மா, நீ சொன்னபடி அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளியாச்சு. அவன் எப்ப பாரு மனசாட்சி உறுத்துது, குற்ற உணர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப அவன் மனசாட்சிய ஒரே அடியா தூங்க வச்சாச்சு. அவனோட சேர்த்து அந்த உண்மையும் செத்து போச்சு. இனிமே எந்த காலத்திலையும் அது வெளியே வராது. நல்ல காரியம் செஞ்சீங்க. அந்த ராஜா சேதுபதியோட குடும்பமும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பமும் என்னைக்கும் ஒண்ணு சேரக்கூடாது. இருக்கிற பகைய ஊதி பெருசாக்கணுமே ஒழிய அத குறைய விடக்கூடாது. சித்தி, நீங்க வெளியே வந்ததே எங்களுக்கு அப்படியே யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் சித்தி. ஆமாண்டா மவனே, அந்த டிரைவர் பயலுக்கு நான் யாருன்னு முழுசா தெரியல. அதான் என்ன உள்ள தூக்கி வச்சிட்டோமேங்கிற மெதப்புல இருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும். ஒரு அடி கொடுத்தாலும் அது பலத்த அடியா, நிறைய சேதாரம் உண்டாக்குற அடியா இருக்கணும். அப்பதான் இந்த காளியம்மா யாருன்னு அவன் புரிஞ்சுக்குவான். சித்தி, வாங்க மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஏய், அடிக்கடா அடிக்கடா. கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அவளை பிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. சார், இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என்ன விஷயம் சொல்லுங்க சார். நாங்க மண்டபத்தை காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படியும் க்ளீன் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்க செல்போன் எதுனா கிடைச்சதா? செல்போனா? அப்படி எதுவும் கிடைக்கல சார். சார், கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். அது எங்களுக்கு அவசியம் தேவைப்படுது சார். இல்ல சார், செல்போன்லாம் எதுவும் கிடைக்கல. சார், மண்டபத்தை க்ளீன் பண்ண ஸ்டாஃப்ஸ் யாராவது இருப்பாங்களா? அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமே. சார், அவங்க யாரும் இப்ப இல்ல சார். அதோட அவங்க எடுத்திருந்தா கண்டிப்பா என்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். சரிங்க சார், இன்னொரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் திரும்ப காட்ட முடியுமா? அந்த செல்போன் விஷயத்தை நான் அதில் கவனிக்கல. நீங்க திரும்ப காட்டினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க சார் பார்க்கலாம். சார், அந்த ஏட்ட சுட்டாங்களே, அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. சரிங்க சார். சகல செல்போன் மேல போறது மட்டும் தான் தெரியுது. எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. சகல, எதுக்கும் ஒரு தடவை மேல போய் மடவத்தை பாத்துடலாம்ப்பா. சரி, நான் போய் பார்த்துறேன். வாங்க.